எனக்கு ஆளு கொடுத்தா கோழி கொடுத்தா சுண்டி கொடுத்தாடா என்ன வெங்கல கிண்ணி குட்டன்னு சொல்லுமா வெங்கல கிண்ணி வெங்கல கிண்ணி எப்போ எனக்கு யாருடப்பா கட்டி கொடுத்தா யாருக்கு செல்லுமணி கட்டி கொடுத்தியா ஆமா ஆமா ஏன் சொல்லி கொடுத்தனா ஏமா நாட்டுல எத்தனையோ மாப்பிளை வந்தாங்க ஒரு ஊரா ரெண்டு ஊரா ஒரு நாளா ரெண்டு நாளா இப்ப கோயம்பாடு தப்பா நினைப்பாங்க ஆமா ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனையோ மாப்பிளை வரிசை வரிசையா வண்டி வண்டியா டிராக்டர் லாரி லாரியா வந்து போவாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒரே மன உறுதியா செல்வமணி ஒரு நாள் வந்தான் வந்து கேட்டான் முகத்தை பார்த்தேன் பையன் லட்சணமா இருக்கிறான் அடைக்கடை வச்சிருக்கிறான் ஏமா நல்ல அடைக்கடை வச்சிருக்கிறான் வெங்காயம் மண்டி வச்சுக்கிறான் காய்கறி குறவில்லை சமையலுக்கு காய்கறி நிக்குது கழுத்து நிறைய நகை போட்டு பாக்கணும்னா அடகு கடையில அத்தனை நகை இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு உன்னை கொடுத்தேம்மா கட்டி கொடுத்து என்ன குறை அதனால உனக்கு என்ன பெருசா என்ன குறை எப்போ எனக்கு செஞ்சீங்களா கூட என்னடா
பிள்ளைங்க வந்த கஷ்டம் என்னன்னு தெரியலையே. அட கர்மமே, எப்போ என்ன சாமி? எனக்கு செஞ்சையில கூடாரா எப்ப எனக்கு செண்டு மல்லி எப்ப எனக்கு வியாபாரம் என்ன சரியா ஆக்காமலே எப்ப அவன் சிவலோகம் எப்ப எனக்கு போனானு எப்போ எனக்கு மதுரையில கூடாரா என்ன வளர்ப்ப எப்போ எனக்கு மல்லிகைப்பூ எப்ப எனக்கு வியாபாரம் என் மாற கெடுக்காமலே எப்ப மயனக்கார எப்ப எனக்கு சென்றானு என்னதான் மாட்டீங்க அவன் என்னன்னு சொல்லி புலம்பி அழுகுற அளவுக்கு எப்ப என்ன சொல்லி கட்டி போனா என்ன சொல்லி கட்டிருமானோ பொண்ணு எந்த வேலையும் செய்ய தேவலா கடை தேர்ந்து வச்சா போதும் யாருன்னா கடைக்கு வட்டி வந்தா போதும் கரெக்டா நோட்டு போட்டு எழுதி கொடுத்தா போதும்னு சொல்லி கட்டி போனா எப்போ இப்படி போகும்போது ஒரு உதவி வதிக்கிறான் இப்படி வரும்போது ஒரு உதவி வதிக்கிறான் ஏன்னு கேட்டா ஏண்டி இந்த வெங்காயம் இருக்குது என் ஃபேன் போட்டு ஆறு வைக்க மாட்டியா ஏன் அழிவு போய்க்குதுன்னு அந்த அழிவு போன வெங்காயத்தை மூஞ்சி மேல கொட்டுறான் அப்பா அறிவு இல்ல என் புள்ள எந்த வேலையும் செய்யாது எந்த விவரமும் ஒரே ஒரு புள்ள கருப்புல கொத்தாட்ட வளர்த்து வச்சேன் கடையில உட்காரும் சமையலுக்கு அளவை கூடு பேருக்கு அளவை சாணி போட அளவை துணி தைக்க வாஷிங் மிஷின் இருக்குது எடுத்து போடு என் முள்ள எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்லி தானே கொடுத்தேன் எங்க கேறான் அந்த நாய் அதனால எங்க கேறான் அவன் எப்படி அவன் தான் தெரியலையா பக்கத்து வீடு மாப்பிள்ள ஐயோ நான் யாரு உன் பொண்ணா ஜப்பான் சரி பக்கத்துக்காரன்னு பார்த்தான் அவன் 1500 ரூபாய் காசுக்கும் 1 கிலோ ஆப்பிளுக்கும் 5 கிலோ அரிசிக்கும் அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறான் ஏமா சரி பக்கத்து வீட்டு பார்த்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு எதிர் வீடு ஐயோ நான் எதிர் வீட்டுக்காரன்னு பார்த்தேன் அவன் என்ன பண்ணிக்கிறான் கறிப்பூர்ல நாடகம் அடிக்கிறாங்க இவன் ராவெல்லாம் ஆட்டம் பார்த்துட்டு பகல போய்து வந்து கோயந்து முட்டிக்காரில் அந்த மாட்டை ஓட்டிமா விட்டுட்டு மாடை மேய்ச்சின்னு படுத்துக்கிட்டு இந்த பசு மாடு கால மாடு பொலி பேரி போய் ஒரே மாதிரி மெச்சுக்கிறான் பின்னாடி பின்னாடி விடுவாருமா ஐயோ நான் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அவனையும் பார்த்தான் எப்பா அவன் அடிவெட்டு லோன் போட்டுறான் எப்பா அதனால இன்னும் மேல எனக்கு அவன் செலுமணி கூட எனக்கு வாயத்து எனக்கு இஷ்டம் இல்ல இதுக்கு மேல ஒரே நிமிஷம் இருக்க மாட்டான் அப்ப என்ன பண்ணுவாரு என் மாமா ஒருத்தங்கிறான் மத்தாளக்காரன் மாமா வச்சு அடிப்பான் என்ன படுக்க வச்சு அடிப்பான் என்ன உட்கார வச்சு கூட அடிப்பான் அதனால அவனுக்காக ஒரே ஒரு பாட்டு வச்சுக்கோ
ஆமா புளியாங்க ஆனா அந்த புளியாங்கல் இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா ஆமா செட் ஆகல எனக்கு அப்படியா? அதனால சின்ன பையன் தான் இருக்கிறான் ஆமா அழகா இருக்கான் பையன் லட்சம் எப்படி பார்த்து எப்படி அடிக்கிறான் ஆமா உன்னை நிக்க வச்சு அடிக்கிறான் உன்னை படிக்க வச்சுக்கிறான் உன்னை புனி வச்சு அடிக்கிறான் அதனால எப்பா எனக்கு அவனை மட்டும் என்ன கட்டி வச்சிடு சரி அம்மா போய் விஞ்சி வாயை தொட்டு எதுக்கு ஏன் வாய் தரீங்க நாய் அட கை நகை பேக்கிட்டு வரேன் சரி அம்மா போனால் போகட்டும் ஆமா வீண் தகராறு வேண்டாம் வேண்டாம் பேசினா பேசினே இருக்கலாம். ஆமா. இருக்கலாம் ராணியம்மா வந்துக்கிறாங்க அவங்கள பார்க்கணும் பார்க்கணுமா? நீ நானும் போய் உட்கார்ந்து ஏய், சாப்பிடணும். ஓ ராணியம்மா
ஏம்பா எப்போ என்ன என்ன சொன்னேன் குடிச்சாலும் இந்த அம்மா புளியாங்கலையா பத்து குடிக்கிறாங்க. எப்படிம்மா எப்படி நேற்று வந்து அந்த அர்ச்சனை ஆமா அவங்க பொன்னாடி நெகத்து போட்டான் சுத்தமா டம்மேன் நெகாதுங்குது. என்னங்க பத்தி சுத்தமா கேள்வி இருந்தாங்க. ஆமாமா சாந்தி சுலர் எடுத்துக்கிறாங்க. ஆமா எப்படி பத்தி எல்லாம் வயிறையும் வயிறுறையும் கோமேதான் புஷ்பராகம் எல்லாம் விலை உயர்ந்த ஆடை அவங்க ஆடையும் பெருத்த பணக்காரன். ஆமா எப்படி பத்தியா அதையும் அவங்க தரப்பட்டேன் என் பொண்ணு பொண்ணு தொட்டாங்க வலிக்குதா பொண்ணுக்கு பொண்ணு போ அப்படியா கூச்சமா இருக்குமா என்னமா எனக்கு அதெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்காதுப்பா. எங்க உனா கை வைக்கலாம் அம்மா ஈண்டெடுத்த தாய் தந்தைமாருக்கும் எனது குருவாகிய அர்ஜுனன் கிருஷ்ணன் பாதத்திற்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய வீரபத்ர சாமி பாதத்திற்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். வணக்கம். ஏமா நான் வந்ததுல பாக்குறேம்மா இந்த கேள்வி என்னையே எனக்கு கூப்பிடறமா கரும்பு சாப்பிடுங்க. ஏன்னா கன்னடி நம்பர் மேல பார்த்து ஓ நீ வேற என் பொண்ணுன்னு வேற சொல்லிட்டேன். ஆமா நீ வேற சொல்லவும் கூசமாது. ஏம்பா பண்றத பார்த்தா அப்படி பண்ற இல்லப்பா நீயும் பொம்பளை தான் இதுவும் பொம்பளை தான். ஆமா இந்த அம்மா எப்படி அடக்க உடக்கமா அழகா 6 கஜ சேலை கட்டி லட்சணமா இருக்கிறாங்க. இது மாதிரி வந்தாங்க அப்புறம் எல்லாம் கிழங்கு தான் கண்ணு அடி போறேன். இல்ல என்ன பாத்துட்டுப்பா அதுல கரும்பு கூட பிள்ளை பிள்ளை இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இந்த மாதிரி படம் கட்டி ஒழுங்கா வாங்க பாப்பா என் மானத்தை வாங்குறீங்க. இதுதான் புழுக்க இல்லாம கஷ்டமா இருக்கு. பெரிய சபையின் முன்பாக வந்தேன். நான் யாரு எந்த நாட்டுக்கு அரசு விளக்கம் ஏமா நீ எந்த நாட்டு சேலை பச்சை அரிசி இல்ல எனக்கு இந்த அரிசி இல்ல விலாசங்கள் அரிசி போடுறோங்களா ஞாபகம் வந்துச்சுப்பா. ஏமா உன்னுடைய அருகாமல் வேலை செய்யக்கூடிய சுந்தர தாதி நானு. ஏன்னா எனக்கு தெரியும் நீ யாரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய கணவர் பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். இது அமர்ந்திருக்காங்க பாத்தா மாதா பிதா குரு அதோ தெய்வம் அவங்களை விவரமா விளக்கம்மா உங்க காட்டம்மா அதான் விற்த்தானத்தை சொன்னம்மா. எப்படி என்றால் மத்திய செய்து வரக்கூடிய நான்முகம் படைத்த அன்னவரின் இடதுகால் பெரியவரிலும் வலதுகால் பெரியவரிலும் ஒப்பனம் ஆகிய ரட்சகன் இருக்கின்றாரு. அன்னவரின் பாரியால் ஆகிய பன்னகாவதியால் பர்ணகாவதி பர்ணகாவதி அம்மா பர்ணகாவதி என்று மட்டும்தான் திலக்கம். ஒண்ணுமே எனக்கு பூரி இல்லை அம்மா. வருகின்ற தருணத்தில் கால வாசியங்களும் எவ்வாறு இருக்கின்ற பார்த்தனையா நீ வந்திருக்கக்கூடிய சாந்தி சவாது வாசனையும் அச்சு ஒரு புண்ணாக வாசிக்கணுமா.
ஏடி பாபா இப்ப எப்படி ஏனா கங்கதரா ஏனா சுதேர பாத்தீங்கடா நான் அணிந்திருக்கக்கூடிய நெத்தி சிட்டியானதும் அங்கன வளையல்களும் ஒட்டியானும் அப்படி சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்களும் எவ்வாறு அம்மா லைட் விஷயம் பார்த்தா அப்படியே மினுக் 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 ஓஹோ சாமியானவர் ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார் அண்ணவரை கண்டு என்னவென்று தெரிந்து கொள்ள ஓ ஆண்டனை பார்க்க போறா நீ அம்மா பார்த்து உதார போ தாங்கி மாதிரி கம்பளை உனது பாரியாலே ஆகிய மரணாவதியாலே அனைவர கோடி வந்தனம் சுவாமி அடிமானே நீ வாழி வாழி அடிமானே நீ வாழி வாழி மரகதமே வாழி வாழ்வாய் என் பாதார கமலங்களை நீயோ ஆதாரமாக தெரிவித்ததனால் உலகில் பேரும் புகழுடன் சீரும் சிறப்புடன் நீண்ட ஆயுளுடன் இறந்த செல்வத்தை பெற்று இப்பிருப்பதை போல் மஞ்சள் குங்குமம் திரு மாங்கல்யத்துடன் சுமங்கலியாக வாழ்வாய் பெண்ணை எழுந்துரும். இந்நாட்டிற்கு பொன்னாட கலங்க முடியாது உழுதமட்ட நன்னகரத்திலே
சாலோக சாமீக சாரூப சாயுத்தியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்த முருகனுடைய திருப்பெயர் பெற்ற சுப்பிரமணிய மேஸ்திரி. இந்த சுப்பிரமணிய மேஸ்திரி அவர் உயிருடன் இருக்கும் காலத்தில் எந்த ஒரு வருஷம் வீரத்துல சோதனை நடந்தாலும் சரி அவர் கையினால் 100 ரூபாய் கொடுத்து பார்த்துவாரு. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் அங்க இரவு சேர்ந்து விட்டார். அன்னவர் வீரத்துல சோதனை நாடகத்திற்காக 50 ரூபாய் முடிப்பாக கொடுத்திருக்கின்றார். அந்த குடும்பத்திலே பட்டு வருது வாழ்வானம் வாங்கி என்னென்னைக்கு செல்வந்தராக மகளை பார்க்க சென்றீர்கள். ஆமாம். இத்தனை சுருக்காக வர காரணம் என்ன? 2 நாள் தங்கி மருமகனோடு மகளோடு பேசி இருந்து விட்டு வந்திருக்கலாம். சுருக்காக வரக்கூடிய காரணம் என்ன? மகளை பார்க்க போன இடத்தில் என்ன நடந்தது? ஏன் இத்தனை சுருக்கா வர காரணம் என்ன? பெண்ணே பர்ணகா, நம் மகளை பார்க்க போன இடத்தில் நம் தந்தையருக்கு மாமனார் வந்திருக்கிறார் என்று கிடைத்த மரியாதை இத்தனை அத்தனை அல்ல, அவ்வளவு பெரிய மரியாதை. சரி பெண்ணே, கொஞ்சமும் மாமனார் என்று அவன் மதிக்கவில்லை. உடனடியாக புறப்பட்டு வந்தேன். மகனும் பார்த்தனையா தங்கள் மகளை என்று பார்க்கலையா? வாவென்று அழைத்து அந்த மரியாதையும் செய்யவில்லையா? அப்படி செய்யாமல் இந்த வீட்டில் ரெண்டவி செய்திருக்காரு. சுவாமி மகளால் ஏதாவது ஊனம் உண்டாகிவிட்டதா என்று கேட்கிறாய் அல்லவா? நம் மகளால் எனக்கு எந்த ஊனமும் உண்டாகவில்லை. அந்த மானங்கட்ட ஈனஜாதி பையனுக்கு பெண் கொடுத்ததனால், அந்த ஆண்டி பையனுக்கு பெண் கொடுத்ததனால் நமக்கு ஊனம் உண்டாகிவிட்டது. பெண்ணே பர்ணகா, அந்த ஊனம் என்ன? ஊனம் நடந்தது என்று தெரிவித்தீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் விவரமாக தெரிவித்தால் நான் நல்ல யோசித்து ஒரு நல்ல பதில் சொல்கிறேன். தெரிவிக்கின்ற பெண்ணு
அல்லது பெண்ணே பரணுகா, ஆனா சுவாமி அந்த ஆண்டி பையன் என்ன மாமனார் என்று எல்லளவு கூட என்ன மதிக்கவில்லை. மதிக்கவில்லை. ஆமா, ஒரு கூட்டியா வீட்டின் பிள்ளை எப்படி நேரம் காலம் பார்க்காமல் அமர்ந்து கொண்டிருக்குமோ, காவல் காத்துக் கொண்டிருக்குமோ, அந்த கூட்டியின் மகன் போல் நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்னை யாரும் மதிக்கவில்லை பெண்ணே பரணுகா. அப்படியா? ஆமா, அடி எடுத்து வைக்கலாமா? என்ன பரணுகா, இனி ஒரு வாரம் அந்த கைலாயத்தை நாம் அடி எடுத்து வைக்க கூடாது. வைக்க கூடாது. பெண்ணே பரணுகா, அது கேட்கிற மாட்டேன். எனக்கு கேலியாகிவிட்டது, கேவலமாகிவிட்டது, அசிங்கமாகிவிட்டது. அதனால் இனி ஒரு காலம் அந்த கைலாயத்தில் நாம் கையெழுத்து வைக்கக்கூடாது. அவரிடம் எந்த ஒட்டும் உறவுகள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்றோடு அவருக்கு அனைத்து முடிந்துவிட்டது. அதில உறவு கொள்ள எனக்கும் இஷ்டமில்லை. ஆனால் நாங்கள் சொன்ன வார்த்தை மீறக்கூடாது என்பதற்காக நான் சம்மதித்தேன். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்க கேட்க என் வயிறு பற்றி எரிகின்றது. மன்னவா முடங்கும்படி செய்வேன்.
அவமரியாதை செய்த அந்த ஆண்டியை என்னை அடித்த அந்த ஆண்டியை இனியும் அரசனும் நான் வைக்க போவதில்லை. அந்த ஆண்டி பயலை பிடி சாம்பலாக்குவதே நிச்சயம், அதுவே லட்சியம். மணி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். அத்தன்மை போல நமது மகள் வாழ்க்கையை பற்றி யோசித்து முடிவெடுக்க மகளா அடியே, அவள் மீது என்ன பிரியம்? கணவருக்கு இத்தகைய அசிங்கம், அவமானம், துக்கம், துயரம் எல்லாம் நேர்ந்திருக்குது என்று சற்றேனும் வருத்தம் இல்லாமல் பெண்ணே பிரியம் இருக்கு, பெண்ணை பிரியமாக பார்க்கிறாயா? அடியே, உங்களை அவனை அடிக்காமல் உடப்பவர்களை மகள் இல்லை. நமது மகளுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி கேட்ப இது ஒரு குற்றமா என்ன வேண்டாம் சாமி? அடி பண்ணு
இல்லம்மா. அடியே அந்த சின்ன ஜாதி ஆண்டி பையருக்கு எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தால் நான் நம் உமா மகேஸ்வரியை உமா மகேஸ்வரியை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த ஆசார வாசல் காக்கும் நந்தி பயலை விட்டு என்னை அடிக்க செய்தான் அந்த ஆண்டி பயல். இதை பார்த்தனையா அவன் அடித்த அடி எவ்வளவு ஒரு தூர் எழுந்திருக்கிறது. அண்ணானுக்கு ஆயிரம் இருந்தால் அவர் நம்மளுடைய பெற்ற மகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன கேடு காலம் வந்து விட்டது? இத்தனை அடிக்கிறதற்கு என்ன கேடு காலம்? ஒரு கேடு காலம் தான். அது கண்ணே அது நானோ விடுவேன். அந்த ஆண்டி பயலை இனியும் நான் விட்டு வைத்தால் இந்த ஊர் உலகத்தோர் என்னை பார்த்து நடிப்பார்கள், சிரிப்பார்கள், கேவலமாக பேசுவார்கள். அந்த ஆண்டி பயலை இன்னும் நான் விட போவதில்லை. கர்ணகொடூர ஏகம் ஒன்று செய்து அந்த ஆண்டி பயலை பிடி சாம்பலாக்காமல் நான் ஓய போவதில்லை. பெண்ணை கர்நாடகா அந்த ஆண்டியை லேசாக விடக்கூடாது. ஆகையால் ஒரு நல்ல இடமாக சிவமத்தனம் செய்து ஒரு யாகத்தை நடத்தி வாருங்கள். அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். அப்படியே சென்று வாருங்கள். எப்படி என்றால்